மீண்டும் லாக்டவுன் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஹாட் நியூஸாக வந்து போயிட்டுருக்கு. நம்ம மாண்புமிகு பிரதமர் ஐயாவும் வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் சூழ்நிலை வந்து நீங்கள் எந்த மாதிரி எதிர்கொண்டு ஸ்ட்ராங்காக இருந்தீங்களோ அந்த மாதிரி வந்து அடுத்து எதிர்கொள்கிறதுக்கு வந்து தயாராக இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து விட்டுருந்தார். காலையில் எழுந்து மோட்டிவேஷன்லாம் வந்து எதனா பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ஃபோனை ஓப்பன் பண்ணப்போ தான் இந்த விஷயத்தை நான் பார்த்தேன். கடந்த ஒரு 1.5-2 வருஷமாக இதில் போதாத வரைக்கும் சிம்மராசியில் பிறந்துட்டு சனி வரான், அவன் வரான், இவன் வரான்னு சொல்லிட்டு போட்டு செஞ்சுனுக்கிறாங்க. அடுத்து எனர்ஜி கிரைசஸ். ஸோ வந்து ஆல்ரெடி ஃபிலிப்பீன்ஸில் வந்து அறிவிச்சிட்டாங்க. எனர்ஜி கிரைசஸ்னால வந்து லாக்டவுன் அப்படின்ற மாதிரி ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதெல்லாம் வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கண்டிப்பாக இது வந்து முடிவுக்கு வர மாதிரி தெரியல. நல்ல மோட்டிவேஷனல் தான் டெய்லி என் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. யாரோட ஈகோ பிரச்சனைக்காக 2 நாடு அடிச்சுன்னு சாவறானுங்க. இதில் பாதிக்கப்படுறது எவனுடைய வாழ்க்கையோ. ஸோ இதுக்கு மேலேயாச்சும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எனர்ஜியை வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கு வந்து கற்றுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா எனர்ஜி வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.